Get ready for Tamil Junior May 1987. Start. மாண்புமிகு மேலவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் ஏறத்தாழ 10 சர்க்கரை ஆலைகள் வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பது பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த சர்க்கரை ஆலைகளை கூட்டுறவு துறையிலோ அல்லது அரசு துறையிலோ அமைப்பதுதான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. விவசாயிகளின் விருப்பமும் அதுவேயாகும். சர்க்கரை ஆலைகளை பொறுத்த வரையில் ஒரு காலத்தில் சர்க்கரையை விற்று அதனால் கிடைக்கிற வருமானம் போதுமானது என்ற நிலை இருந்து வந்தது. வளர்ந்து வருகிற இன்றைய சூழ்நிலையில் சர்க்கரையை மட்டும் விற்று விவசாயிகளுக்கு பணம் கொடுப்பது என்றால் நிச்சயமாக கட்டுப்படியான விலை கொடுக்க முடியாது. ஆகையால் சர்க்கரையை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் அதனோடு தொடர்புடைய உப தொழில்களுக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். என்ன காரணத்தாலோ தற்போது கூட்டுறவு துறையிலும் அரசு துறையிலும் உள்ள சர்க்கரை ஆலைகளில் உப தொழில்களை தொடங்குவதற்கான ஆர்வம் குறைந்து காணப்படுகிறது. அதை போன்று கரும்பு சக்கையிலிருந்து காகிதம் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் உருவாகி இருக்கிறது. அந்த தொழில்நுட்பம் மென்மேலும் வளர உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நம் நாட்டில் காகித உற்பத்தி பெருகினால் இறக்குமதி செய்யப்படும் காகிதத்தின் அளவு குறைந்து அந்த அளவுக்கு அந்நிய செலவாணி மீதமாகும். இதனை கருத்தில் கொண்டு பெரிய மாவட்டங்களை எல்லாம் பிரித்து மாவட்டந்தோறும் தொழில் மையம் அமைக்க வேண்டும். மாவட்டங்களிலே தொழில் மையங்கள் உருவானாலும் வட்டங்களிலேயும் தொழில்கள் உருவானால்தான் தமிழ்நாடு தொழில்துறையில் முன்னேற முடியும். அது மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களில் பெரும்பான்மையாக வாழ்கிற ஏழை எளிய மக்களுக்கு போதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவதற்கு ஏற்ற வகையில் சிறு தொழில்களிலும் கைத்தறி தொழில்களிலும் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். குறிப்பாக படித்து வேலையின்றி இருக்கும் இளைஞர்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கின்ற வகையில் சுய வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதோடு சிறு தொழில்களை தொடங்குவதற்கு தற்போது இடையூறாக இருக்கிற விதிமுறைகளையும் தளர்த்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தொழில்துறை முன்னேற்றத்திற்கு
அடிப்படையான மின்சாரம் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை கோவிந்தப்பன் தெருவிலுள்ள குமரன் பனை வெள்ள மண்டி மேலாளர், கோயில்பட்டி பனை வெல்லம் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு செயலாளருக்கு 1985 செப்டம்பர் 7 எழுதிய கடிதம். அன்புடையீர், தாங்கள் அனுப்பிய கடிதம் கிடைத்தது. கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பனை வெல்லம் முதல் தரமானதாக இல்லை. மேலும் குறிப்பிட்டுள்ள விலையை விட குறைந்த விலைக்கே விற்பனையாகி உள்ளது. தங்களின் தரக்குறைவான சரக்கின் காரணமாக எங்கள் நிறுவனத்தின் புகழுக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய தவறுகள் நடைபெறாமல் பார்த்து கொள்வதுடன் வாடிக்கையாளர் நலன் கருதி எங்கள் நிறுவனத்தின் தேவையை உடனுக்குடன் பூர்த்தி செய்து தரமுள்ள பொருளையே அனுப்பி வைக்க வேண்டுகிறோம். அவ்வாறு செய்ய தவறுவீர்களானால் தங்கள் அமைப்புடன் உள்ள தொடர்புகள் யாவற்றையும் நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை தெரிவித்து கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.